ओम अज्ञानस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் இப்போ இன்டர்நெட் கனெக்ஷன் அன்ஸ்டேபிள்னு வருது. என்னுடைய வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? हरे कृष्णा प्रभु जी இப்ப கிளியரா இருக்கு பிரபு ஜி. ஸ்ரீமத் பாகவதம் முதலாம் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம், துரோணரின் மகன் தண்டிக்கப்பட்டது. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 22 முதல் 26 வரை. போன வகுப்போட தொடர்ச்சி. 22வது பதம். அர்ஜுன உவாச்ச कृष्ण कृष्ण महाबाहो भक्तानामभयङ्कर त्वं येको दह्यमानानाम् अपवर्गो असि संसृतेः। अर्जुन उवाच कृष्ण कृष्ण महाबाहो भक्तानामभयङ्कर त्वं येको दह्यमानानाम् अपवर्गो असि संसृतेः। மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபே சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். அர்ஜுனர் கூறினார், ஓ எம்பெருமானே கிருஷ்ணா, தாங்கள் சர்வ வல்லமையுடைய பரமபுருஷர் பகவான் ஆவீர்கள். தங்களுடைய பல்வேறு சக்திகளுக்கு எல்லையே இல்லை. ஆகவே தாங்கள் ஒருவர்தான் உங்களுடைய பக்தர்களின் இதயங்களுக்கு அபயமளிக்கும் திறமை பெற்றவராகி, பௌதீக துன்பம் எனும் தீயில் கருகி கொண்டிருக்கும் அனைவரும் உங்களிடம் மட்டுமே முக்திக்கான வழியை காண முடியும். ரொம்ப அழகான ஒரு பிரார்த்தனை. பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த ஸ்லோகத்தை வேணா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு எப்பெல்லாம் மனசுல ஏதாவது ஒரு சின்ன ஒரு சங்கடம் ஏற்படுது, நம்ம மனதில் ஏதோ ஒரு சின்ன சங்கடம் ஏற்பட்டாலோ, இல்ல ஏதாவது தேவையில்லாத கவலை மனதுல தோன்றி விட்டாலோ, ஏதாவது துன்பத்துக்கோ வருத்தத்துக்கோ ஆளாகி விட்டாலோ இந்த ஸ்லோகத்தை நம்ம தஞ்சம் அடையலாம். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு அழகான ஒரு ஸ்லோகம். அர்ஜுனர் பகவான் கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை செய்யறார். கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகோ, பலம் பொருந்திய பெயங்களுடைய கிருஷ்ணா, பக்தர்களுக்கு அபயம் அளிக்கிறவர். பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை யார் சரணிந்து விட்டார்களோ அவங்களுக்கு பயமே கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. யாரோ ஒருத்தர் பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை சரணடைந்து விட்டால் அவங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தம்மேகோ தக்யமானானாம். அந்த அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரம் போட்டு விட்டார். என்ன பண்ணார் அஸ்வத்தாம? அர்ஜுனை நோக்கி பிரம்மாஸ்திரத்தை ஏவி விட்டார். அந்த பிரம்மாஸ்திரம் பயங்கரமா தகிக்குது. 3 உலகத்தை எரிக்கிற மாதிரி, 3 உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் எரித்து விடும் அளவுக்கு உஷ்ணம், பயங்கரமான உஷ்ணம். அதை தாங்க முடியல அர்ஜுனால, அந்த உஷ்ணத்தை தாங்க முடியல. அப்போ அஸ்வத்தாமனுடைய வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு, அஸ்வத்தாமனின் வில்லிலிருந்து புறப்பட்ட அந்த அம்பு பிரம்மாஸ்திரமானது 3 உலகத்தையும் எரிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. அதனது உஷ்ணத்தை அர்ஜுனால தாங்க முடியல. பக்தர்களுக்கு எப்பெல்லாம் சங்கடம் ஏற்படுதோ, பக்தர்கள் எப்பெல்லாம் துன்பத்துக்கு ஆளாக்கப்படுறாங்களோ, பக்தர்களுக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ, அப்போ உடனடியாக அவங்க செய்யறது என்னது? பகவானுடைய தாமரை திருப்பாத்தை பற்றி கொள்வோம். நம்ம என்ன பண்ணிடுவோம்? நம்ம அப்படியே நேர்மாறான ஆளுகள். நம்ம என்ன பண்ணிடுவோம்? கஷ்டம் வந்தாதான் கோயிலுக்கே வரமாட்டோம். அதுல ஒரு சில பக்தர்கள் இருப்பாங்க. நாங்க இஸ்கான்ல என்ன பண்றோம்? நம்ம எல்லாம் இஸ்கான்ல சண்டே ஃபீஸ்ட் ப்ரோக்ராம் பண்ணும், ஞாயிறு விருந்து நிகழ்ச்சி. திடீர்னு பார்த்தா ஞாயிறு 2-3 பக்தரை காணாது.
அப்புறம் ஃபோன் பண்ணுவோம், பிரபு என்னாச்சு இன்னைக்கு நீங்க வரல? அது ஏன் பிரபு கேக்குறீங்க, ஒரே பிரச்சனை கஷ்டம், அதனால இன்னைக்கு வரணும் தோணல பிரபு. நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன், மூட் அவுட் ஆயிட்டேன், அதனால எனக்கு எங்க போக இஷ்டம் இல்ல பிரபு, என்ன விட்டுருங்க. நான் என்ன பண்ணி பகவான் எனக்கு என்ன பண்றார்? நான் ஏகாதசி விரதம் இருக்கிறேன், நாம ஜெபம் பண்றேன், கோயில்லயே வந்து சேவை பண்றேன், என்ன ஏன் பகவான் இப்படி செய்யறாருன்னு டிஸ்டர்ப் ஆயிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. ஒருபோதும் பக்தன் தொந்தரவுக்கு ஆளாகவே கூடாது. பகவத்கீதையில வந்து எந்த மாதிரி பக்தர் அவருக்கு பிரியமானவர் பகவான் சொல்றார். பகவத்கீதையினுடைய 12ஆம் அத்தியாயம், யஸ்மாத் நோத்விஜதே லோகோ லோகோ நாத்விஜதே சயஹ ஹர்ஷாமர்ஷபயோத்வேகை யோ மத் பக்த சமே பிரியஹ. எந்த ஒரு பக்தன் எந்த தொந்தரவுக்கு ஆளாவதில்லையோ, இப்போ ஒரு பக்தரை என்ன டார்ச்சர் பண்ணாலும், என்ன தொந்தரவு பண்ணாலும், அவர் ஒரு தொந்தரவுக்கு ஆளாவதே இல்லை, அதுல பாதிப்படைவதே இல்லை. என்ன வேணா டார்ச்சர் பண்ணலாம், மனதளவுல துன்பம் கொடுக்கலாம், உடல் அளவுல துன்பம் தரலாம், ஒரு பக்தனுக்கு என்ன கஷ்டம் வேணாலும் வரலாம். ஆனா அந்த பக்தர் ஸ்திரமாக இருக்கிறார், உறுதியா அந்த கஷ்டத்துல பாதிப்படையாம இருக்கார். யாராவது அவரை தொந்தரவு பண்ணா அவர் அந்த தொந்தரவுக்கு ஆளாவது இல்லை, ஒன்று. ரெண்டாவது, அந்த பக்தரால யாருக்கும் தொந்தரவே கிடையாது. அந்த பக்தரை யாராவது ஒரு பக்தர், யாரு வந்து கிருஷ்ணருக்கு பிரியமான பக்தர், யார் பகவானுக்கு பிரியமான பக்தர்னா, ஒரு பக்தரை என்ன தொந்தரவு பண்ணாலும் அவர் டிஸ்டர்ப் ஆகிறதே இல்லை, தொந்தரவுக்கு ஆளாகிறது இல்லை. அவரால யாருக்குமே எந்த தொந்தரவும் இல்லை, அவரால யாருக்குமே எந்த தொந்தரவும் இல்லை. யஸ்மாத் நோத் விஜதே லோகோ லோகோநாத் விஜதே சயக ஹர்ஷா மர்ஷ பயோத்வேகை. சுகம் துக்கம், இன்பம் துன்பம், சுகம் துக்கம், லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, மான அவமானம், புகழ்ச்சி இகழ்ச்சி, இந்த இரட்டிப்பு தன்மையில பாதிப்படையாம இருக்காரு பாத்தீங்களா, பயத்திலிருந்து விடுபட்டுறாரு பாத்தீங்களா, அந்த பக்தர் கிருஷ்ணருக்கு பிரியமானவர். அதனால நம்ம வந்து இந்த ஜட உலகத்துல வந்துட்டோம், வந்தாச்சு, ஜட உடலும் எடுத்துக்கிட்டாச்சு, ஜீவாத்மாவை நம்ம இந்த ஜட உடல்ல வந்தாச்சு, ஜட உடலும் எடுத்துக்கிட்டாச்சு. எப்ப இந்த உடல் எடுத்துக்கிட்டோமோ அப்ப இருந்தே பிரச்சனை தான். இந்த உடலால பிரச்சனை, மனதால பிரச்சனை, மற்ற ஜீவராசிகளால துன்பம், இயற்கையினால துன்பம், மாதிரி பல்வேறு துன்பங்களும் கஷ்டங்களும் சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கு. இதனாலதான் பகவத்கீதையில பகவான் இந்த பூமியை வந்து இந்த பூமியை வந்து இந்த இதை வந்து பௌதிக உலகத்தை வந்து, இந்த ஜட உலகத்தை துக்காலயம் சொல்றது. துக்காலயம் அசாஸ்வதம், துன்பம் நிறைந்தது, நிலை இல்லாதது. அப்புறம் இங்க என்ன பாயிண்ட் அப்படின்னா, இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, அஸ்வத்தாமன் போட்ட பிரம்மாஸ்திரத்தினால பயங்கர ஒளி, அந்த ஒளியிலிருந்து பயங்கர உஷ்ணம். இந்த ஒளி எங்கிருந்து வருது, இந்த உஷ்ணம் எங்கிருந்து வருது, ஏன் என்ன எரிக்கிற மாதிரி இருக்கு, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ண பகவான் கிட்ட கேட்கிறார். கிருஷ்ணா பகவானே, இந்த உஷ்ணம் எங்கிருந்து வருது, என்னால தாங்க முடியல. என்ன சொல்றாரு? கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகோ பக்தானாம் அபயங்கரா. ஓ பகவானே, சர்வசக்தி படைத்தவரே, உங்களுடைய சக்திக்கு எல்லையே கிடையாது, அச்சிந்திய சக்தி, இன்கன்சீவபிள் பொட்டன்சி. பகவானுடைய சக்தி எல்லையற்றது. அவர் ஒத்துருதான் பக்தர் இதயத்திலிருந்து அவங்களுக்கு பயத்தை போக்கு விடுகிறார். அதனால இந்த பௌதிக துன்பம் தீ இருக்கு இல்லையா, அது வந்து கருக்கி கொண்டிருக்கும் அனைவரும் மட்டுமே முக்திக்கான வழி காண முடியும். எப்படி அது? இப்ப உதாரணம் என்னன்னா, பிரபுபாதர் ஒரு அழகான உதாரணம் கொடுக்கிறார். ஃபாரஸ்ட் ஃபயர், காட்டு தீ. காட்டுல போய் யாரு தீயெல்லாம் வைக்க வேண்டாம், அது தானா பத்திக்கும். ரெண்டு மரங்கள் உரசும் போது, ரெண்டு மூங்கில் மரங்கள் உரசும் போது தீ பிடிச்சுக்கும். அந்த காட்டு தீ இருக்கு இல்லையா, அது தானா பத்திக்கும், யாரும் பத்தியெல்லாம் வைக்க வேண்டாம். காட்டுல போய்
யாரும் தீப்பத்த வேண்டாம். அது 2 மரங்கள் உரசிக்கொண்டு உடனடியாக தீப்பத்தி கொள்ளும். அப்புறம் என்ன, காடே தீ பத்தி எரியும். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கூட ஆஸ்திரேலியால வந்து ஃபாரஸ்ட்ல இந்த ஃபயர் வருது, அமேசான் ஃபாரஸ்ட்ல, இல்லையா? நீங்க நிறைய கேள்விப்பட்ட நியூஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. மரங்கள் உராசி கொண்டு அமேசான் ஃபாரஸ்ட்ல ஹெவி ஃபயர், காட்டு தீ, ஃபாரஸ்ட் ஃபயர். அந்த காட்டு தீ பரவச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபயர் என்ஜின் கொண்டு போய் அணைக்க முடியாது. எவ்வளவு ஃபயர் என்ஜின் கொண்டு போய் அணைப்போம் நம்ம? காட்டுல வந்து அப்படி தக தக தகன்னு தீ பத்தி எரியும். அந்த ஃபயர் இருக்கு இல்லையா, நெருப்பு, அது கிருஷ்ணாவுடைய சக்தி. பூமி ராப்போ அனலோவாயு கம்மனோர் புத்தி ரேவச்ச அகங்காரம் இதயமே பின்னா பிரகிருதி அஷ்டதா. நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மனம் புத்தி அகங்காரம் என்னது பிரிந்த சக்திங்கிற. இப்ப நெருப்பு கிருஷ்ணாவுடைய சக்தி. நெருப்பு காலப்போக்குல எல்லாத்தையும் விழுங்கிரும், பயங்கர சக்தி வாய்ந்தது. இப்ப காட்டு தீ எப்படி அணைக்க முடியும்? காட்டு தீய வந்து ஃபயர் சர்வீஸ் கொண்டால அணைக்க முடியாது. மழை பெஞ்சு அணைஞ்சா உண்டு. நல்ல மழை பெய்யணும், நல்ல கடுமையா மழை பெஞ்சதுன்னா காட்டு தீ அணைஞ்சு போயிடும். அந்த மாதிரிதான் இந்த ஜட உலகத்துல இந்த பௌதிக துன்பம் எனும் காட்டு தீ அப்படியே பரவுது. என்ன பௌதிக துன்பம்? உடலால மனதால பௌதிக ஆசை, கட்டுக்கடங்காத ஆசை, கட்டுப்படுத்த முடியாத ஆசை, பேராசை, காமம், கோபம், இதெல்லாம் காட்டு தீ மாதிரி பரவு. பௌதிக உலகமே காட்டு தீயோட ஒப்பிடப்பட்டது. சரி, இந்த காட்டு தீயை எப்படிதான் அணைக்க முடியும்? காட்டு தீயை அணைக்கணும்னா மழையை நம்பி இருக்கணும் இல்லையா? அதே மாதிரி இந்த பௌதிக துன்பத்திலிருந்து நம்ம விடுபடணும். பௌதிக துன்பம், பௌதிக பற்றுதல், பௌதிக ஆசை, இதுல இருந்து நான் விடுபடணும்னு சொன்னா அது முழுக்க முழுக்க பகவானுடைய காரணமற்ற கருணையே நம்பியிருக்கு. பகவானுடைய காரணமற்ற கருணை. அர்ஜுனன் மாதிரி தூய பக்தர்களுக்கு கஷ்டம் வருது, நமக்கும் கஷ்டம் வருது. அர்ஜுனன் மாதிரி தூய பக்தர்களுக்கும் கஷ்டம் வருது. ஆனா அவங்க என்ன பண்ணிடுறாங்க? எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்ப பகவானுடைய தாமரை பாதத்தை இறுக்கமா பிடிச்சுக்கிறாங்க. எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ, எப்பெல்லாம் துன்பம் வருதோ, அப்ப அவங்களுக்கு ஒரே புகலிடம், தூய பக்தர்களுக்கு ஒரே புகலிடம் வந்து பகவானுடைய தாமரை திருப்பாதம். அந்த தாமரை திருப்பாதம் விட்டு அவங்க விலகிறதே இல்லை. அதனால இயல்பாவே அவங்க மனசு என்ன ஆயிடும்? கஷ்டம் வரும்போது பகவான்கிட்ட பிரார்த்தனை. இங்க அர்ஜுனன் பிரார்த்தனை பண்றாரு, கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகோ பக்தானாம் அபயங்கரா தம்மேகோ தக்யமானானாம் அபவர்கோ அசி சம்ஸ்மதே. இந்த பௌதிக துன்பத்திலிருந்து யாரால விடுவிக்க முடியும்? கிருஷ்ணரால தான் விடுவிக்க முடியும். பொருளுரையில பிரபுபாதர் மிக அழகா எழுதியிருக்காரு. பொருளுள்ள பிரபுபா என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, பௌதிக துன்பத்தை யாரால விடுவிக்க முடியும்னா பகவான் கிருஷ்ணரால விடுவிக்க முடியும், அல்லது ஆன்மீக குரு. ஆன்மீக குருவானவர் ஒரு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஒரு தூய பக்தரை நாம் சரணடையும் போது அவருடைய கருணையால, ஒரு தூய பக்தருடைய கருணையால நம்ம பௌதிக பற்றிலிருந்து, பௌதிக துன்பத்திலிருந்து விடுபடலாம். தினமும் காலையில பாடுறோம், சம்சாரதாவா நலலிடலோகா திராணாய காருண்ய கனகனத்வம். சம்சார தாவா, இந்த பௌதிக உலகம் இருக்கு இல்லையா, அது பிறப்பு இறப்புன்னு கடல். அது அப்படியே இந்த பௌதிக பற்றுதல்கிற பௌதிக ஆசை கொழுந்து விட்டு எரியுது. அதுல வந்து ஆன்மீக குரு தான் நம்மளை விடுவிக்க முடியும். ஆன்மீக குரு என்ன பண்றாரு? பகவானுடைய நாமத்தை உச்சரிக்க சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நம்ம ஆன்மீக குருவுடைய தாமரை திருப்பாத்தை சரணடையும் போது குரு என்ன பண்றாரு? நீங்க பகவான் நாமத்தை உச்சரிங்கன்னு நாம உபதேசம் பண்ற, நாமத்தை தீட்சையா கொடுக்குறாரு. அதனால சைதன்யமா அப்படி என்ன சொல்றாரு? சேதோ தர்பண மார்ஜனம் பவ மகா தாவாக்னி, பவ மகா தாவாக்னி. சேதோ தர்பண மார்ஜனம் பவ மகா தாவாக்னி நிர்வாபனம் தைரவ சந்திரிகா விதரணம் வித்யாவதும் ஜீவனம் ஆனந்தாம்புதிவர்தனம் பிரதிபதம் பூர்ணாமிருதஸ்வாபனம்.
சர்வாத்மசபனம் பரம் பிரிஜயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். கிருஷ்ணநாம சங்கீர்த்தனத்துக்கே உண்மையான வெற்றி. ஏன்னா இந்த பகவான் நாமம் இருக்கு இல்லையா, அதை நம்ம உச்சரிக்க நம்ம இதயம் தூய்மை அடைய ஆரம்பிக்கும். இப்ப இந்த சட்டை ரொம்ப அழுக்கா இருக்கு. இந்த சட்டை ரொம்ப அழுக்காயிடுதுன்னா என்ன பண்ணும்? நல்லா பிரஷ் பண்ணணும். சும்மா மேலாப்புல துவைச்சா போயிடாது. என் சட்டை அழுக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் மேலாப்புல துவைச்சா அழுக்கு போயிடாது. நல்லா போட்டு பிரஷ் பண்ணி அதை லாண்ட்ரியில போட்டு ட்ரை கிளீன் பண்ணி அதை கிளீன் பண்ணும். அந்த மாதிரி நம்ம மனசு இருக்கு இல்லையா, அது நினைவு கெட்டாத காலத்துல இருந்தே அழுக்கா படிஞ்சிருக்கு. நம்ம மனசு பூரா, நம்ம இதயம் பூரா, மனசு பூரா லேயரா அடுக்கு அழுக்குகள் படிஞ்சிருக்கு. என்னென்ன அழுக்கு? காமம், கோபம், பேராசை, பொறாமை, அகங்காரம், தற்பெருமை, வீண் கர்வம், அப்படியே அடுக்கடுக்கா இருக்கு. இது எப்படி போகும்? நல்லா பிரஷ் பண்ணணும். சேத்தோ தர்ப்பணம் ஆர்ஜனம் போட்டு கிளீன் பண்ணணும். எப்படி கிளீன் பண்றது? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா. அப்படி போட்டு நாமத்தை ஜபிச்சு அந்த இதயத்தை வாஷ் பண்ணணும். மனதை தூய்மை செய்யணும். அப்படி பவ மகா தாவாக்கினி இதயத்துல கொழுந்து விட்டு எரியுது பௌதிக ஆசை. ஒரு ஜீவனோட இதயத்திலையும் நான் இந்த ஜட உலகத்தை அனுபவிக்கணும், புலன்பு அனுபவிக்கணும், நான் அதை பிடிக்கணும், நான் இதை பிடிக்கணும், இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்கணும், பயங்கரமான ஆசை அப்படியே இதயத்துல கொழுந்து விட்டு எரியுது. அப்ப ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் உள்ள போய் என்ன பண்ணும்? அந்த தீயை அணைத்து விடும். அந்த தீயை அணைத்து விட்டு நல்ல பௌர்ணமி நிலவு மாதிரி ஒரு குளிர்ச்சி ஏற்படுது. கைரவ சந்திரிகா வித்தரணம். பௌர்ணமி நிலவு எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும். அந்த மாதிரி பகவான் நாம நம்ம இதயத்துக்குள்ள போகும்போது அந்த காட்டு தீ மாதிரி இருக்கக்கூடிய பௌதிக ஆசை அழித்து அங்க சந்திரனை போல குளுமையான ஒரு சூழ்நிலை உருவாக்கு. அதனால இங்க அர்ஜுனன் ரொம்ப அழகா பிரார்த்தனை பண்றாரு. என்ன பிரார்த்தனை இது? பௌதிக துன்பம் எனும் தீயில் கருகி கொண்டிருக்கும் அனைவரும் உங்களிடம் மட்டுமே முக்திக்கான வழியை காண முடியும். அப்ப முக்திங்கிறது என்னது? நிறைய பேர் முக்தினா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முக்தினா நம்ம அடையாளத்தை அழித்துக் கொள்வது, அல்லது முக்தினா இறைவனோடு இரண்டரை கலப்பது, மீண்டும் பிறவால் நிலை அடைவது, பாவத்திலிருந்து விடுபடுறது. நோ. சோ முக்தினா என்னது? முக்தி ஹித்வா அன்னதாரூபேன சொரூபேன வவஸ்திதி. முக்தி ஹித்வா அன்னதாரூபேன சொரூபேன வவஸ்திதி அப்படின்னா, முக்தி என்றால் நம்முடைய உண்மையான ஆதாரமான நிலையில போறது. ஜீவனுடைய உண்மையான ஆதாரமான நிலை ஜீவேரே சொருபகோய் கிருஷ்ணேரே நித்யதாஸ். ஜீவாத்மாவுடைய ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன், ஜீவாத்மாவுடைய உண்மையான சூழ்நிலை, உண்மையான ஆதார நிலை என்னது? நான் கிருஷ்ணாவுடைய சேவகன். இதுதான் உண்மை. இப்ப முக்தி என்றால் நாம் மீண்டும் பகவான் சேவையில் தொடர்ந்து இருப்பது, பகவானுக்கு சேவை செய்வது. முக்தி என்றால் பகவானுடைய நித்தியமான சேவையில் ஈடுபடுவது. அப்ப யாரு முக்தி பெற்ற ஆத்மா? இந்த பூமியில வாழும் போதே ஒருத்தர் முக்தி பெற்ற ஆத்மா ஆயிடலாம். இந்த பூமியில வாழும் போதே ஒருத்தர் முக்தி பெற்ற ஆத்மாவா ஆயிடலாம். எப்படி? அதுக்கு நம்ம பூர்வாச்சாரியர் ரூபகோசாமி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஈகாயஸ்ய ஹரேர் தாச கர்மனா மனசா கிரியா நிகிலச்ச வஸ்தானு ஜீவன் முக்தச உச்சதே. ஒரு ஜீவாத்மா, ஒரு மனிதன், ஒரு சாதகன் வாழும் போதே முக்தி பெற்றவர் ஆயிடலாம். எப்படி? கர்மனா மனசா கிரியா, செயலால, வார்த்தையால, மனதால. யார் ஒருத்தர் பகவானுக்கு சேவை செய்யறாங்களோ, உடலால பகவானுக்கு சேவை பண்ணிட்டு மனதால பகவான் நாம சொல்லிட்டு பகவானை பத்தி பேசிட்டு கேட்டு இருக்காரு அப்படின்னா, தன் உடல், மனம், பொருள் அனைத்தையும் பகவானுக்கு அர்ப்பணித்து பக்தி தொண்டு செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் வாழும் போதே முக்தி பெற்றவர் தான். அந்த முக்திக்கு ஒரு தேவதை இருப்பாங்க. அந்த முக்தி தேவதை பக்தர் வீட்டு முன்னாடி கை கட்டிட்டு, ஐயா எனக்கு ஏதாவது சேவை இருக்குங்களா? நீங்க பகவானுக்கு சேவை பண்ணிட்டே இருக்கீங்க, எனக்கு சேவை கொடுங்களேன். நீங்க முக்தி அடைய வேண்டாமா? இல்ல நீங்க போயிட்டு அப்புறம் வாங்க, எனக்கு சேவையிலே திருப்தியா இருக்கு. ஓ முக்தி தேவதையே, உனக்கு இங்க வேலை இல்ல, நீங்க கிளம்புங்க, நான் பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கேன். அதனால முக்தி என்பது நம்முடைய உண்மையான ஆதாரமான நிலையில் இருக்கு. அதுல சாஸ்திரம் 5 விதமான முக்தியை சொல்லுது.
5 விதமான முக்தி. யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்ச சாட் பாக்ஸ்ல போடுங்க. 5 விதமான முக்தி இருக்கு. யாராவது தெரிஞ்சு வச்சிருக்காங்களான்னு பாருங்க. 5 விதமான முக்தி. ஓகே. சாயுஜ்ய, சாரூப்ய, சாமிப்ய, சாகிப்ய, சாஷ்டி. 5 விதமான முக்தி சாட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க. என்னது? சாயுஜ்ய, சாரூப்ய, சாயுஜ்ய. சாயுஜ்ய அப்படின்னா பகவானுடைய உடல்ல இறைவனோடு இரண்டரை கலப்பது. அந்த முக்திக்கு சாயுஜ்யன் பேர், அல்லது கைவல்யம். கைவல்யம் அல்லது சாயுஜ்யம் என்றால் ஒரு ஜீவாத்மா பகவானோடு ஒன்றாகி விட வேண்டும், நான் இறைவனோடு ஒன்றாகி விட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஜீவாத்மா இறைவனுக்கு உருவம் கிடையாது, அவர் அருவமானவர், அவர் எங்கும் வியாபிச்சிருப்பவர், அவர் ஒரு ஒளி வடிவானவர், அவர் ஒரு ஜோதி வடிவானவர். அந்த ஜோதியிலிருந்து, அந்த பிரம்ம ஜோதியிலிருந்து, அந்த ஒளியிலிருந்து தான் எல்லாம் வருது. நானும் அந்த ஒளியிலிருந்து தான் வந்தேன், அந்த ஒளியில போய் ஒன்னாயிரணும். அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி. எல்லா ஜோதியிலிருந்து வந்தது. அந்த பிரம்ம ஜோதி தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். நானும் அந்த பிரம்மத்திலிருந்து தான் வந்தேன், நான் திரும்பி அதுக்குள்ள போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் வேற, அது வேற இல்லை. சர்வம் கலோ இதம் பிரம்மம். எல்லாம் பிரம்மத்திலும் தொடங்குச்சு, எல்லாம் பிரம்மத்துல முடியுது. அகம் பிரம்மாஸ்மி, நானும் பிரம்மம் தான். அந்த உடல் எடுத்துக்கிட்டேன், இந்த உடலை விட்டா இந்த பிரம்மம் அந்த பிரம்மத்தோட ஒன்னாயிரும். அதுக்கப்புறம் அந்த பிரம்மம் இந்த பிரம்மம்னா கிடையாது, எல்லாம் ஒரே பிரம்மம். இதுக்கு பேர் வந்து அருவாவாதம் அல்லது பிரம்மவாதம். பிரம்மவாதி. பிரம்மவாதத்தை பின்பற்றுங்க பிரம்மவாதி, அருவவாதத்தை பின்பற்ற அருவவாதி, தென் மாயாவாதி. இறைவனோடு இரண்டரை கலக்கும்னு நினைக்கிறோம். இந்த முக்திக்கு பேர் சாயுஜ்யம் பேர். இது வந்து பக்தர்களுக்கு தற்கொலை செய்துக்கிற மாதிரி. இந்த சாயுஜ்ய முக்தியை பக்தர்கள் விரும்பவே மாட்டாங்க. எந்த பக்தரும், எந்த ஆச்சாரியன்மாரும், ராமானுஜாச்சாரியர், மாத்வாச்சாரியர், நிம்பார்க்க சுவாமி, விஷ்ணு சுவாமி, குமாரர்கள், யாருமே, நாரதர், யாருமே இந்த முக்தியை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. யாருமே இந்த முக்தியை சிபாரிசு செய்ய மாட்டாங்க. ஏன்னா இந்த முக்தி வந்து ஒரு பக்தன் தன் அடையாளத்தை அழித்துக் கொள்வது, அவன் தற்கொலை செய்ததுக்கு சமம். அப்புறம் மீண்டும் 4 முக்தி இருக்குல்லையா, அது இல்லாம அது பக்தர்கள் வரவேற்கிறாங்க. இறைவனுடைய பகவானுடைய உலகத்துல போய் அவரை போலவே ரூபம். சாரூப்ய, பகவானுக்கு எப்படி 4 கை, சங்கம், சக்கரம், கதா, பத்மத்தோடு இருக்காரோ அதே போல வைகுந்த வாசிகள், ஜெயன், விஜயன், நந்தன், சுனந்தன், அவங்க எல்லாம் பகவான போய் தோற்றத்தில் இருப்பாங்க. 4 கை இருக்கும். அது சாரூப்பிய. சாலோக்கிய, அவருடைய உலகத்துல போய் வாழ்றது, வைகுண்டத்துல போய் வாழ்றது. சாஷ்டி, அவருக்கு நிகர வசதிகள் அனுபவிக்கிறது. சாரூப்பிய, சாலோப்பிய, சாமிப்பு, அவருடைய நண்பரா உறவினரா இருக்கிறது. அப்ப இந்த 4 முக்தியில ஒன்று பகவான போல ரூபம், அவர் உலகத்துல அவருக்கு நிகரா வசதியா வாழ்வது, அவருடைய நண்பர்கள் உறவினரா இருக்கிறது, அவரை போல ரூபம் எடுத்துக்கொள்றது. இந்த 4 விதமான முக்திய பக்தர்கள் வரவேற்கிறாங்க. ஆனாலும் ஒரு தூய பக்தர் அதை விரும்புறது இல்லை. சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு? ந தனம் ந ஜனம் ந சுந்தரீம் கவிதாம்பா ஜெகதீஷ காமையே மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பவதார் பக்தி ரகீத்து கீத்துய். பகவானே, நீ எனக்கு எவ்வளவு பிறவி கொடுத்தாலும் பரவாயில்ல, பக்தியை கொடுங்க, எனக்கு முக்தி எல்லாம் வேண்டாம். அதுதான் தாமோதர அஷ்டகத்திலேயே பாடியிருக்கு. வரம் தேவ மோக்ஷம் ந மோக்ஷபதிம் வா நஜான்யம் பிரணேகம் வரே சதபீஹா இதம் தேவ பூர்நாத கோபால பாலம் சதா மே மனஷாபிலாஷ கிம்மன்யை. ஓ எம்பெருமானே தாமோதரா, எனக்கு எந்த வரம் வேண்டாம், எனக்கு தேவலோக பதவி வேண்டாம், வைகுண்ட பிராப்தி கூட வேண்டாம், எனக்கு எந்த வரம் வேண்டாம். வரம் தேவ மோக்ஷம் ந மோக்ஷம் பதியும்பா. எந்த முக்தியும் நான் உங்ககிட்ட கேட்கல, எதுவுமே எனக்கு வேண்டாம். சரி, வேற என்னதான் வேணும் உங்களுக்கு? அந்த பாலகோபாலனுடைய தாமரை திருப்பாதம் எப்போதும் என் மனதில் பதிந்திருக்கட்டும், அதை தவிர வேறு வரம் வாங்கி ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த பாலகோபாலனின் தாமரை திருப்பாதம் எப்போதும் என் மனதில் பதிந்திருக்கட்டும், வேறு வரங்கள் வாங்கி ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால முக்தியை வந்து பகவான் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனாலும் ஒரு தூய பக்தர் அதை விரும்புறது இல்லை. அதனாலதான் இங்க அர்ஜுனன் சொல்றாரு, பக்தர்களுக்கு எல்லா அபயத்தையும் போக்கக்கூடிய ஒரு பகவான் தான்
அதனால உடனடியா அர்ஜுனன் என்ன பண்றாரு, பகவானுடைய தாமரை திருப்பாதத்தில் தன்னுடைய பிரார்த்தனையை செலுத்துறாரு. அந்த அஸ்வத்தாமுடைய அந்த பிரம்மாஸ்திரத்து வந்த உஷ்ணத்தை அந்த தாங்க முடியாத உஷ்ணம் இருக்கு இல்லையா, அது அர்ஜுனன் மேல படும்போது அர்ஜுனனுக்கு வேற அபயம் இல்லை, பகவான் தான் அபயம். அவர் முன்னாடி இருக்காரு. அவருடைய தாமரை பாதங்களை பற்றி கொண்டு மிக அழகாக பிரார்த்தனை செய்யறார். அடுத்து என்னது, 23. தம் ஆத்ய புருஷः சாட்சாத் ஈஸ்வர பிரகிருதே பரஹ மாயாம் யுதஸ்ய சிக்சக்தியா கைவல்யே ஸ்தித ஆத்மனி. தாங்களே முழுமுதற் கடவுளாவீர். தாங்கள் சிருஷ்டி முழுவதிலும் விரிவடைந்திருப்பவரும் பௌதிக சக்திக்கு மேற்பட்டவரும் ஆவீர்கள். உங்களுடைய ஆன்மீக சக்தியின் பலத்தினால் பௌதிக சக்தியின் விளைவுகளை நீங்கள் விலக்கி விடுகின்றீர்கள். நீங்கள் எப்பொழுதும் நித்திய ஆனந்தத்திலும் உன்னத அறிவிலும் நிலை பெற்றிருக்கின்றீர்கள். இங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, இப்ப அர்ஜுனனுக்கு பகவான்கிட்ட உதவி கேட்கிறார். என்ன உதவி? இந்த அஸ்வத்தாமனுடைய பிரம்மாஸ்திரத்தை காப்பாற்றணும். அர்ஜுனன் என்ன பண்றாரு, பகவானுடைய உதவியை நாடுறார், பகவானை சரணடைகிறார். ஏன்னா இந்த அஸ்வத்தாமனுடைய பிரம்மாஸ்திரத்திலிருந்து பகவான் தான் என்னை காப்பாற்ற முடியும்னு அவர் சரணடைகிறார். உடனே எடுத்த உடனே சொல்லல, எடுத்த உடனே பகவானே இந்த பிரம்மாஸ்திரத்தை என்னை காப்பாத்துங்கன்னு சொல்ல, முதல்ல அர்ஜுனன் பகவானை மிக அழகாக பிரார்த்தனை செய்யறார். என்ன பண்ணாரு, எடுத்த உடனே ஓ கிருஷ்ணா என்னால தாங்க முடியல, என்னை காப்பாத்துங்க, இந்த பிரம்மாஸ்திரத்தை என்னை காப்பாத்துங்க, அப்படி செய்யல. முதல்ல பகவானுடைய தெய்வீகமான குணங்கள், அவரது வைபவங்கள், அவருடைய சிறப்புகள், அவரது மகிமைகள் எல்லாம் சொல்லி அவர் முதல்ல வழிபடுறார். இதுதான் ஒரு என்ன சொல்றது, ஒரு எட்டிகேட் தமிழ் என்ன சொல்லுவாங்க, முறை. என்ன முறைன்னா, நம்ம ஒருத்தட்ட உதவி கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல அவரை பற்றி நம்ம சிறப்பா பேசணும். இப்ப அது பகவான் கிட்ட 100% பலன். பகவான்கிட்ட ஏதாவது உதவி கேட்கறதுக்கு முன்னாடி, பகவானே நீங்க தான் எல்லாருக்கும் அடைக்கலாம், நீங்க தான் முழுமுதற் கடவுள், நீங்க இந்த பிரபஞ்சத்தை நீங்க தான் உருவாக்குறீங்க, நாங்கெல்லாம் உங்ககிட்ட இருந்தா வந்திருக்கோம், நாங்க உங்களுடைய அம்சம், நாங்க உங்களுடைய சேவகர்கள், சோ என்னை எப்படியாவது பௌதிக துன்பத்திலிருந்து காப்பாத்திருங்க. நான் எப்போ உங்களை முதல்ல பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை புகழ்ந்து பாராட்ட வேண்டும். பகவானை புகழ்ந்து பாராட்டி விட்டு பிறகு நம்ம கோரிக்கையை வைக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்தோடனே கோரிக்கை வச்சிடறோம். பகவான் எங்க புகழ்றது, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. பகவானை புகழ்றதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. எனக்கு என் தலைவலியே சரியா இருக்கு, அதனால முதல்ல அந்த பிரச்சனையை தீக்கட்டும். பகவான் பிரச்சனையை தீர்த்தா அப்புறம் புகழ்றத பார்க்கலாம். நோ, இட்ஸ் நாட் லைக் தட். அப்படி கிடையாது. முதல்ல பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை பாட வேண்டும். சரி, அப்போ இந்த பொருளுரையில, இந்த 23ஆம் ஸ்லோகத்துல பொருளுரையில பிரபுபாதர் மிக அழகா எழுதியிருக்காரு. பகவத்கீதை நோக்கம் என்ன? யாருக்காவது தெரிஞ்சா சாட் பாக்ஸ்ல போடலாம், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், இல்ல சாட் பாக்ஸ்ல போடலாம். பகவத்கீதை நோக்கம் என்ன? பக்தர்கள்லாம் பாகவதம் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா பகவத்கீதை ஏன் கிருஷ்ணர் பகவத்கீதை உபதேசித்தார், பகவத்கீதை உபதேசித்ததன் நோக்கம் என்ன? பகவத்கீதை உபதேசித்ததன் நோக்கம் என்ன? எல்லாம் தூங்கிட்டீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஒரு மெசேஜ், பேக் டு காடட். சுசித்ரா மாதா சொல்லியிருக்காங்க நம்ம கிருஷ்ணாட்ட திரும்ப போகணும். அப்புறம் சொர்ண மீனாட்சி மாதா சொல்லியிருக்காங்க சர்வ தர்மான் பரித்தியாச்ச, பகவானை சரணடைய வேண்டும், பகவானை சரணடையணும், பகவான திரும்ப போகணும், முழு சரணாகதி. அப்புறம் பகவானே முழு முதற் கடவுள். நிறைய மெசேஜ் வருது. கர்மா பத்தி சொல்லியிருக்காரு, பகவானே சரணாகதி வேண்டும், பகவானே சரணடையணும், சமநிலையில் இருக்க வேண்டும், சரணாகதி, மக்கள் அனைவரின் கவலைகளை போக்க வழிமுறைகள், அகர்மா விகர்மா, சரண்டர் டு ஹிம்செல்ஃப், ஃபுல்லி பகவான்கிட்ட முழுமையா சரணடையணும், பட்டுதல் கூடாது, டூ யுவர் டியூட்டி காட் வில் டூ ரெஸ்ட். பகவான் உங்க சேவையை பண்ணுங்க, கடவுள் மத்ததை பாத்துக்குவாரு. உங்க தர்மத்தை பண்ணுங்க, தர்மத்தை பாதுகாக்கணும்,
ஆத்மா வேறு உடல் வேறு. எஸ், சரண்டரிங் டு காட் as his ultimate. வெரி குட், தேங்க்யூ. பக்தி தொண்டு ஈடுபடுவது முக்கியத்துவம். சோ பகவத்கீதையின் முதல் நோக்கமே நம்மை அறியாமிலிருந்து விடுவிப்பது. ஃபர்ஸ்ட் அதான். நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா. ஃபர்ஸ்ட் நம்மள அறியாமிலிருந்து விடுவிக்கிறது. அதுக்கப்புறம் வே டு கலிகா பீப்புள். கலியுக மக்கள் எப்படி தங்களை விடுவிச்சுக்கிறது. சோ பகவத்கீதையின் முதல் நோக்கம் நம்மளை அறியாமிலிருந்து விடுவிப்பது. உடல் நான் என்ன, ஆத்மா நான் என்ன, இந்த பிரபஞ்சம் என்ன, பகவான் யாரு, இதை பற்றி அனைத்து விஷயம் பகவான் போதிக்கிறார். பட் அல்டிமேட் கோல், பகவத்கீதையோட அல்டிமேட் கோல் நாம் பகவானே பக்தனாக இருக்க வேண்டும். மன்மனாபவ மத் பக்தோ பத்யாஜிமா நமஸ்குரு மாமேவை சத்தியம் தே பிரதிஜானே பிரயோசிமே. அர்ஜுனா, எப்போ என் பக்தனாரு, என்ன நமஸ்காரம் பண்ணு, என்ன வழிபாடு, சத்தியமா சொல்றேன் என்கிட்ட வந்துருவேன். கர்மம் செய்யணும், பலன் எடுக்கக்கூடாது அப்படின்னா கிருஷ்ண உணர்வுல செய்யலாம். சோ இப்படி பகவத்கீதை நோக்கமே நம்ம பகவானே சன்னதிதான். அப்ப இந்த அனுபவம் ஏற்கனவே அர்ஜுனனுக்கு இருக்கு. இப்போ அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரம் அர்ஜுன் நோக்கி வரும்போது அர்ஜுனன் கிருஷ்ணரை சரணாகதி பண்ணிட்டாரு. ஏன்னா ஏற்கனவே இந்த அர்ஜுனனுக்கு இருக்கு இந்த அனுபவம். மகாபாரத யுத்தம், குருக்ஷேத்திர போர்க்களம். குருக்ஷேத்திரம் தவிர்க்க முடியாத போர், மகாபாரத யுத்தம் தவிர்க்க முடியாது. அப்ப யுத்தம் நடக்கதா போகுது. அர்ஜுனன் கிருஷ்ணரை சரணாகதி பண்ணாரு. கிருஷ்ணா, நீங்க என்ன வழி நடத்துங்க, நான் என்ன செய்யணும், இது தர்மமா அதர்மமா, செய்யலாமா வேண்டாமா, ஒரே குழப்பமா இருக்கு. பகவத்கீதை முதல் அத்தியாயத்துல அர்ஜுனன் வாதம் செய்தார். கிருஷ்ணர்ட்ட பயங்கரமா வாதம் பண்ணார். இந்த யுத்தம் பண்ண மாட்டேன், நியாயம் இல்ல, இது தர்மம் இல்ல, இது பாவமே சேரும், நான் செய்ய மாட்டேன், குல நாசமாயிடும், குல தர்மம் போயிடும், என்னெல்லாமோ ஆர்கியூ பண்ணார். ஆனா முடிவுக்கு வர முடியல. அப்ப கிருஷ்ணரை சரணாகதி பண்ணார். கார்பண்ய தோசோ பிரகத ஸ்வபாவா விச்சாமித்தாம் தர்மச்சமூட சேதாஹா யசே இஷ்யா நிஷிதம் பிரபோகி தன்மே சிஷ்யஸ்தேகம் சுவாதிமாம் துவாம் பிரபன்னம். பகவானே, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, இந்த யுத்தம் பண்ணலாமா வேண்டாமா, சரியா தப்பா, தயவுசெய்து என் முன்னாடி நீங்க இருக்கீங்க, நீங்க எனக்கு குருவா இருந்து வழி நடத்துங்க. அப்ப பகவான் கீதாச்சாரியன், கீதையின் ஆச்சாரியன், அர்ஜுனனுக்கு குருவா இருந்து கொண்டு அவர் எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தார். எஸ், 2.7 இல்லையா? அப்போ இந்த அனுபவம் ஏற்கனவே அர்ஜுனனுக்கு இருக்கு. அவருக்கு குழப்பம்னு வந்த உடனே, அவருக்கு குழப்பம், ஒரு முடிவுக்கு வர முடியல அப்படின்னு பகவான சரணடைஞ்சார். அப்ப எப்பெல்லாம் பக்தனுக்கு தொந்தரவு ஏற்படுதோ அப்ப இயல்பாவே பகவான சரணடைகிறார். அதே போலதான் இங்க அஸ்வத்தாமுடைய அஸ்திரம் அர்ஜுனனை தாக்க வந்தது. அந்த உஷ்ணம் தாங்க முடியல. இமீடியட்டா அர்ஜுனன் பகவானுடைய தாமரை திருப்பாதங்களுக்கு கோடம் கொள்றார். அப்ப என்ன பண்ற, முதல்ல பகவானு குளோரிஃபை பண்றாரு. கிருஷ்ணர் யாரு? கிருஷ்ணர் மூல முழுமுதற் கடவுள். நிறைய கடவுள் இருக்காங்க. கடவுள் மீன்ஸ் கண்ட்ரோலர், நிறைய கட்டுப்படுத்துறவங்க, ஈஸ்வரர்கள். இந்திரன் லோகத்தை இந்திரன் கண்ட்ரோல் பண்றாரு, சொர்க்கத்தை இந்திரன் கண்ட்ரோல் பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சூரியன் சூரிய மண்டலத்துக்கு அதிபர், சந்திரன் சண்டல மண்டலுக்கு அதிபர். இப்படி நிறைய அதிபர்கள் இருக்காங்க, நிறைய கடவுள் இருக்காங்க. முழுமுதற் கடவுள் இருக்கு. முழுமுதற் கடவுள் மகாவிஷ்ணு, நாராயணர். அப்ப கிருஷ்ணர் யாரு? மூல முழுமுதற் கடவுள். இஸ் த ஆரிஜின், இஸ் த காஸ் ஆஃப் ஆல் காசஸ். அதான் பிரம்மா சொல்றாரு, ஈஸ்வர பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரஹா அநாதிர் ஆதி கோவிந்தா சர்வகாரண காரணம். அந்த கோவிந்தனே எல்லா காரணத்துக்கும் மூல காரணம். அவர்தான் மூல முழுமுதற் கடவுள். இது பாகவதம் உறுதிப்படுத்துது. அப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் என்று பிரம்ம சமிதியில பிரம்மா சொல்றாரு. போட்டிருக்காங்களா பிரம்ம சமிதி? அதே பிரம்மா சொல்றாரு பிரம்ம சமிதியில, ராமாதிமூர்த்திசு கலா நியமேன திஷ்டன் நன்னாவதாரமகரோத் புவனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சமபவத் பரமத்வமான்யோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. ராமர், நரசிங்கர், வராகர் மாதிரி பகவான் பல்வேறு அவதாரம் பண்றாரு. அவதாரத்துடைய அவதாரங்கள் பல்வேறு அவதாரங்கள். ராமாதி மூர்த்திசு கலா நியமேன திஷ்ட நன்னா அவதாரம் அகலோத். இந்த ஜட உலகத்துல பகவான் பல்வேறு அவதாரம் செய்யறார். இந்த அவதாரங்களுக்கெல்லாம் ஆதாரம், அவதாரி அது பகவான் கிருஷ்ணர். இது பாகவதம் உறுதிப்படுத்துது. பாகவதம் என்ன சொல்லிருக்குன்னா, பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ, இதே ஃபர்ஸ்ட் கேண்டோல இப்ப நீங்க 7th சாப்டர் வந்துட்டீங்க. நீங்க 3rd சாப்டர்லயே படிச்சிருப்பீங்க. 3ஆம் அத்தியாயத்துல ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 3ஆம் அத்தியாயத்துல பகவானுடைய பல்வேறு அவதாரத்துறை பட்டியல் இருக்கும். குண அவதாரங்கள், யுக அவதாரங்கள்,
லீலாவதாரங்கள், மன்வந்தர அவதாரங்கள், சத்யாவேஷ அவதாரங்கள், புருஷ அவதாரங்கள், இது மாதிரி பல்வேறு அவதாரத்துடைய பட்டியல் வந்து 3rd சாப்டர்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் கேண்டோ 3rd சாப்டர். அந்த அவதாரத்துடைய லிஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு பாகவதம் என்ன கன்க்ளூட் பண்ணுது? ஏதே சாம் சகலா பும்சா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திரியாரிவாக்குமுலம் லோகம் மிருதயுந்தி யுகே யுகே. இப்படி பல்வேறு அவதாரங்கள் இந்த பூமியில் தோன்றுகின்றன, மறைகின்றன. இந்த அவதாரங்களுக்கெல்லாம் ஆதாரம் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், கிருஷ்ணரே ஸ்வயம் பகவான். அதைத்தான் அர்ஜுன் இங்க உறுதிப்படுத்துறாரு. ஓ எம்பெருமானே, நீங்களே மூல முழுமுதற் கடவுள். நாராயணர், விஷ்ணு, எல்லாம் ராமர், நரசிம்மர் எல்லாம் உங்ககிட்ட இருந்தா தோன்றியிருக்காங்க. நீங்க தான் மூல முழுமுதற் கடவுள் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாரு. அவர் தன் சக்தியின் மூலமா சிருஷ்டி முழுவதும் பரவி இருக்கார். எப்படி? இப்ப சூரியன் இருக்கு இல்லையா? சூரியன் வந்து பூமியில இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கு, ஆனா பூமிக்கு அருகாமையில் இருக்கு. எப்படி? சூரியன் பூமியில இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கு, பூமிக்கு அருகாமையில் இருக்கு. எப்படி? தன் சக்தியின் மூலமா எங்கும் வியாபிச்சிருக்கு. சூரிய கதிர்கள், சூரிய சக்தி மூலமா சூரியன் பூமியிலிருந்து ரொம்ப தொலைவில் இருந்தாலும் ரொம்ப அருகாமையில் இருக்கு. அதே போலதான் பகவானுடைய 3 விதமான தோற்றம். வதந்தி தத் தத்துவ விதஸ்தத்துவம் யஜ்ஞானம் அவ்யயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் சத்தியம். சோ பகவான் தன் தோன்றா உருவத்துல இந்த பூலோகம் முழுவதும் பரவி இருக்கார். அவர் இல்லாத இடமே இல்லை, அவர் இல்லாத இடம் இல்லை, அவருக்கு எல்லையும் இல்லை. பகவான் தன்னுடைய எல்லையற்ற சக்தியின் மூலமாக எங்கும் வியாபிச்சிருக்கார் பிரம்மம் என்ற ரூபத்துல. சோ பிரம்மமா வந்து பகவான் எல்லா பக்கம் வியாபிச்சிருக்காரு. பரமாத்மாவாக எல்லாரும் இதயத்துக்குள்ள இருக்காரு. அவர் பரம புருஷோத்தம்னால முழுமுதற் கடவுளாவும் இருக்காரு. சோ அதனால பகவான் எல்லாத்துக்கும் ஆதாரம். சிருஷ்டி முழுவதும் விரிவடைந்திருப்பவரும், பௌதிக சக்திக்கு மேற்பட்டவரும், உங்களுடைய ஆன்மீக சக்தியின் பலத்தினால் பௌதிக சக்தியின் விளைவுகளை நீங்களே விலக்கி விடுகின்றீர்கள். நீங்க எப்போதும் நித்திய ஆனந்தத்திலும் உன்னத அறிவிலும் நிலை பெற்றிருக்கின்றீர்கள். சச்சிதானந்த விக்கிரகா பாருங்க, எவ்வளவு அழகா பிரம்மதேவர், அர்ஜுனன், பாகவதம், பிரம்மசமிதை, பகவானுடைய தெய்வீகமான குணங்கள், அவரது அமானுஷ்யமான சக்திகளை பற்றி சொல்லியிருக்கு. 24 சயேவ ஜீவலோகஸ்ய மாயா மோகித சேதசஹ விதத்சே ஸ்னேன வீர்யேன ஸ்ரேயோ தர்மாதி லக்ஷணம். தாங்கள் பௌதிக சக்திக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருந்த போதிலும் பந்தப்பட்ட ஆத்மாக்களின் முடிவான நன்மைக்காக தர்மம் முதலான முக்திக்கான 4 கொள்கைகளை செயல்படுத்துகின்றீர்கள். இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கு. ஏன்னா பிரபுபார் என்ன சொல்றாரு, தர்மா, தர்மா என்ற வார்த்தை இருக்குல்ல, தர்மா என்ற வேர்டு, அதை வந்து டிக்ஷனரியில டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ரிலீஜியஸ் பிரின்சிபல் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. அது வந்து சரியான அர்த்தம் இல்லை. ரிலீஜியஸ் பிரின்சிபல்னா மத கொள்கை, மத கோட்பாடு. சோ தர்மா என்ற வார்த்தைக்கு டிக்ஷனரியில வந்து ரிலீஜியஸ் பிரின்சிபல் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. அது சரியான மொழிபெயர்ப்பு அல்ல. பிரபுபா என்ன சொல்றாரு, தர்மம் என்றால் மத கொள்கை அல்ல, மத கோட்பாடு அல்ல. ஏன்னா இப்ப மத கொள்கை, இப்ப தர்மாங்கிற வார்த்தைக்கு மத கொள்கை அல்லது மத கோட்பாடு என்று எடுத்துக்கொண்டால் நாளைக்கு எந்த மதத்துக்கு வேணாலும் யார் வேணாலும் மாறலாம், எந்த மதத்துக்கு யார் வேணாலும் மாறலாம், எந்த மார்க்கத்தை வேணாலும் பின்பற்றலாம், மத கோட்பாடுகளை மாத்திக்கலாம். அப்ப என்ன வரும், அந்த அர்த்தம் தவறானது. தர்மம் என்றால் மாற்ற முடியாதது, மாற்றமற்றது, அது நித்தியமானது. தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். தர்மம் என்றால் பகவான் என்ன சொல்றாரு அதான் தர்மம். தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். அப்ப தர்மம்னா என்னது? ஒருவருடைய உத்தியோக கடமை, நம்ம செய்ய வேண்டியது, ஜீவனுடைய உத்தியோக கடமை. இந்த உத்தியோக கடமை என்னது? அவரவர் குணத்தின் அடிப்படையும் தொழில் அடிப்படையில் இருக்கு. பிராமணர், சத்திரியர், வைஷ்யர், சூத்திரர், பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வனரப்பிரஸ்த, சன்னியாசி, இந்த தர்மம் எல்லாமே அவரவருடைய குணத்தின் அடிப்படையிலும் தொழில் அடிப்படையில் இருக்கு. இது எல்லாத்துக்கும் உயர்ந்த தர்மம் என்னன்னா சனாதன தர்மம், நித்தியமானது, மாற்றமற்ற தர்மம், அல்லது பரோ தர்மம். எது? பக்தி, பகவானுக்கு பக்தி தோன்று செய்தான் பரோ தர்மம். அப்ப அந்த தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்காக தான் தர்ம சம்ஸ்தாபன ஆர்த்தாய. எந்த தர்மம்? பக்தி, மிக உயர்ந்த தர்மம், மிக உயர்ந்த தர்மமான, மிக உன்னதமான தர்மமான பக்தியை ஸ்தாபனம் செய்யறதுக்காகவே பகவான் வர்றார். எப்பெல்லாம் மக்கள் தர்மத்திலிருந்து விலகி போறாங்களோ, தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதா,
அப்பியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுருஜாமியகம். நான் உள்ளவாறு தோன்றுகிறேன். மக்கள் எப்பெல்லாம் தர்மத்தை விட்டு விலகுறாங்களோ, இந்த தர்மத்தை விட்டு விலகும் போது அவங்க வந்து மது அருந்துவது, மாமிச பட்சங்களை சாப்பிடுவது, தகாத உறவு பண்றது, சூதாடுறது, இதெல்லாம் செய்யும்போது தர்மம் சீர்குலைந்து விடும். அப்ப இதுல இருந்து மக்களை காத்து மீண்டும் நல்வழிப்படுத்தி அவங்கள பக்தி மார்க்கத்துக்கு கொண்டு வருவதற்காகவே பகவானுக்கு தோறும் அதான் இங்க அர்ஜுனன் சொல்றார். தாங்கள் பௌதிக சக்திக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருந்த போதிலும் கட்டுண்ட, அதாவது பந்தப்பட்ட ஆத்மாக்களின் முடிவான நன்மைக்காக எப்படியாவது ஜீவனை காப்பாற்றணும், இந்த மனித வாழ்க்கை கிடைத்து அரிது அரிது மானிடராய் பிறத்தல் எடுது, கிடைத்தற்கு அரிதான இந்த மனித வாழ்க்கையை வந்து வீணாக்கிடுறாங்க தீய பழக்கங்களுக்கு அடிமை. அதனால இந்த மக்களை வந்து நல்வழிப்படுத்துவதற்காக அவர் என்ன பண்றாரு, தர்மம் முதலான முக்திக்கான 4 கொள்கைகள், தர்ம அர்த்த காம மோக்ஷா. ஃபுல் ஸ்கிரீன் நாட் விசிபிள் இல்லையே, விசிபிளா தான் இருக்கு, எனக்கு விசிபிளா தான் தெரியுது. சோ தர்ம அர்த்த காம மோக்ஷா என்ன பண்றாரு பகவான், நம்ம வந்து இந்த மனித இந்த ஜட உலகத்துல நம்ம வந்திருக்கோம் இல்லையா, இந்த உடல் எடுத்திருக்கோம். அப்போ நான் என்ன செய்யணும், என்னுடைய தர்மம் என்ன, என் தர்மம் எது என்று அறிந்து கொண்டு அதுக்கு தகுந்தாற் போல செயல் செய்து பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுத்திக் கொள்ளலாம், பௌதிக வசதிகளை அனுபவிக்கலாம், இறுதியில மோட்சம் முக்தி அடையணும். நம்ம என்ன பண்ணிடுறோம், பௌதிக வசதியில திருப்தி ஆயிடுறோம். நம்ம எல்லாம் என்ன பண்ணிடுறோம், தர்ம அர்த்த காமத்துக்கு மேல போறதே இல்லை. ஆனா மோட்சம் பகவானே தாமரை திருப்பாத்தேன், பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதர். இறைவனடி, இந்த மனித வாழ்க்கை இறைவனை அடைவதற்காக தான். காமேஷ்ய நான் இந்திரிய பிரீத்தி லாபோ ஜீவேயாவதா ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா நான் தோய்ச்சேச கர்மபி. இந்த மனித வாழ்க்கை புலன்பத்துக்காக அல்ல, அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கு. நாய், பன்னி, பூனை, கழுத, ஒட்டகம் எல்லாம் புலன்பு அனுபவிக்குது. மனித வாழ்க்கை எதுக்காக, ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா, கேள்வி கேட்கணும். நான் யாரு, எனக்கே கஷ்டம் வருது, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆவேன், எனக்கே நோய் வருது, நான் ஏன் இந்த பூமியில பிறந்தேன், நான் ஏன் இங்க கஷ்டப்படுறேன், கடவுள் யாரு, அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம், இந்த மாதிரி கேள்வி கேட்கதான் மனித வாழ்க்கை. இது ஒரு நாயோ பூனையோ ஒட்டகமோ கேட்க, இந்த கேள்வி எல்லாம் வந்து நாயோ பூனை ஒட்டகமோ கழுதியோ கேட்க, மனிதர் மட்டும்தான் கேட்க முடியும். அப்போ முடிவான பந்தப்பட்ட ஆத்மாக்களின் நன்மைக்காகவே தர்மம் முதலான முக்திக்கான 4 கொள்கைகளை செயல்படுத்துகிறீர்கள். அடுத்து என்ன சொல்றாரு, ததாயம் சாவதாரஸ்தே புவோ பார ஜிகீர்ஷயா ஸ்வானாம் சானன்ய பாவேன அனுத்யானாய சாசகிருத். இவ்வாறாக உலகின் பாரத்தை நீக்குவதற்காகவும் முக்கியமாக உங்கள் மீது ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டிருப்பவர்களும் உங்களது நண்பர்களும் உங்களுக்கே சொந்தமானவர்களுமான உங்களுடைய பக்தர்களின் நன்மைக்காகவே நீங்கள் இவ்வுலகில் அவதரிக்கிறீர்கள். பரித்ராணாய சாதுனா விநாசாய சதுஷ்கிருத் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பக்தர்களை காத்து அசுரர்களை அழித்து தூய பக்தி தொண்டை ஸ்தாபனம் செய்வதற்காகவே பகவான் யுகத்தோறும் அவதரிக்கிறார். எவ்வளவு அழகான வர்ணனை. பகவான் எப்படி அவதரிக்கிறார் இந்த பூமியில, அவர் வந்து தன் சொந்த சரீரத்துல வர்றார். நம்ம எல்லாம் வாடகை சரீரம் வாங்கி வச்சுக்கிட்டோம். இந்த சரீரம் வாடகை, ஒரு நாள் காலி பண்ணணும். ஆத்மாவுக்கு இந்த சரீரம் வாடகை கொடுத்துருக்கு. ஒரு டைம் வந்தோன்னும் என்ன சொல்வார், யமராஜ் இந்த பாடி கிளப்புங்க, இந்த வீட்டை காலி பண்ணுங்க. ஹவுஸ் ஓனர் சொல்வார் இல்லையா, ஹவுஸ் ஓனர் வந்து நான் ஒரு வீட்டுக்கு குடி போனேன், அங்க வந்து நான் வந்து டெனண்டா இருந்தேன், அந்த ஹவுஸ் ஓனர்ட்ட வந்து நான் வந்து அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டேன், அக்ரிமெண்ட் முடிஞ்சோன்னு சொல்லுவார், சார் உங்க டைம் முடிஞ்சு நீங்க காலி பண்ணுங்க. அதே மாதிரிதான் இந்த ஜட உலகம் ஒரு தற்காலிகமானது, இந்த ஜட உடலும் தற்காலிகமானது. அப்ப நம்ம இந்த உலகத்துல தற்காலிகமா ஒரு உடம்பு எடுத்துக்கிட்டு நிரந்தரமா அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம். தற்காலிகமான உலகத்துல நிரந்தரமா இன்பம் அனுபவிக்க நினைக்கிறோம். இதுதான் முட்டாள்தனம். ஆனா பகவான் இங்க வரும்போது நம்மள மாதிரி வாடகை சரீரம் எடுத்துட்டு வரல, வாடகைக்கு சரீரம் வாங்கிக்கல, அவர் தன் சொந்த சரீரத்தோட வர்றார். பகவத்கீதா 4.6 4ஆம் அத்தியாயம் 6ஆம் ஸ்லோகம். அஜோ பிஷன் அவ்யயாத்மா பூதானாமீஸ்வரோ பிஷன் பிரகிருதிம் ஷாமதிஷ்டாப்ய சம்பவாமி ஆத்மமாயையா. பகவான் வந்து பிறப்பற்றவர், அஜோ, அவ்யயா அழிவற்றவர். அந்த பிறப்பற்றவர் பகவான் பிறப்பற்றவராயிருந்தும் அழிவற்றவராயிருந்தும் அஜோபிஷன் அவ்யயாத்மா பூதாலாம் ஈஸ்வரோபிஷன் உயிர்வாளிகளுக்கு மத்தியில தோன்றுகிறார். எப்படி தோன்றாரு, தன் சொந்த சரீரத்துல இங்க இறங்கி வர்றார். பகவான் வந்து சொந்த சரீரத்துல வர்றாரு. எதுக்காக வராரு,
இந்த பூமியில தேவையில்லாத அசுர பாரத்தை குறைப்பதற்காகவும் பக்தர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்யறதுக்காகவும் அவங்கள ஆனந்தப்படுத்த சந்தோஷப்படுத்துறதுக்காக பகவான் இந்த பூமியில வர்றார். ஓகே, அடுத்தது இம்மிதம் ஸ்வித்குதோ வேதி தேவதேவன வேதஸ்மியகம் சர்வதோமுகமாயாதி தேஜ பரபதாருணம். ஓ தேவதேவனே, எப்படி இந்த ஆபத்தான பிரகாசம் சுற்றிலும் பரவுகிறது, அது எங்கிருந்து வருகிறது, அதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அஸ்வத்தாமுடைய பிரம்மாஸ்திரம் அர்ஜுன் நோக்கி வந்திருக்கு. இது யார் ஏவி விட்டா, இது என்னது, எங்கிருந்து வந்திருக்கு, இது எந்த மாதிரி ஆபத்தை விளைவிக்க போகுது, இதுல இருந்து எப்படி நான் காப்பாற்றிக் கொள்றது, அதுக்கு பகவான் தான் ஒரே அடைக்கலாம். இப்ப அர்ஜுனன் பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை பூர்ணமாக அடைக்கலம் கொண்டிருக்கிறார். ரொம்ப அழகான பிரார்த்தனை, எல்லாமே ரொம்ப அழகழகான பிரார்த்தனை தான். அப்ப பகவான் இந்த பூமியில அவதரிப்பதே நம்மை போல கட்டுண்ட ஆத்மாக்கள், பந்தப்பட்ட ஆத்மாக்கள் இந்த பௌதிக உலகத்துல பகவானை மறந்து புலன்பத்துல வாழ்ந்து மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துல சுழண்டுகிட்டே இருக்கு. சோ நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. அவர் இந்த பூமியில் அவதரித்து பல்வேறு லீலைகள் செய்து அந்த லீலைகளை கேட்பதால, பாடுவதால, நினைவு கொள்வதால நாமும் இந்த பிறப்பிறப்பு சக்கரத்தை விடுபடும். அர்ஜுனன் மாதிரி பக்தர்களை இங்க அழைச்சிட்டு அவர் மூலமா எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும், எப்படி பகவானே சரணாகதி பண்ணியிருக்கணும், எப்படி பகவான் மேல அன்பு செய்யணும், எல்லாத்துமே மிக அழகாக பகவான் கத்துக் கொடுக்கிறார். அதனால ஒரு பக்தன் எந்த சூழ்நிலையிலும், ஒரு பக்தர் எந்த சூழ்நிலையும் கிளர்ச்சி அடையவே கூடாது. பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிற பக்தனுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாம் அஹாரி பகுதா நிஜ சர்வ சக்தி தத்ரார்பித நியமித ஸ்மரணேன காலஹா கீதா திருஷி தவ கிருபா பகவன் மமாமி தூ தெய்வம் எதிர்சமிகாதில் நானுராக. சைத்தன்மாப்பு சொல்றாரு, ஓ பகவானே, உங்க நாமத்துல உங்க முழு சக்தி வச்சிருக்கீங்க. நாம் அஹாரி பகுதா நிஜ சர்வ சக்தி. பகவானுடைய நாமத்துல அவருடைய முழு சக்தி இருக்கு. அந்த நாமத்தை உச்சரிப்பதற்கு இடம், நேரம், காலம் எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது, எந்த ஒரு நிர்பந்தம் கிடையாது. யார் வேணாலும் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் உச்சரிக்கலாம். அந்த மாதிரி எப்படி அர்ஜுனன் முன்னாடி பகவான் இருந்தாரு, அர்ஜுனன் பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை பற்றி கொண்டாரு. ஐயா, என் முன்னாடி பகவான் இல்லையே, நான் என்ன செய்வேன்? நான் பகவானுடைய நாமத்தை பற்றி கொள்ள வேண்டும். ஏன்னா பகவான் நாமமும் பகவானும் வேற வேறையே இல்லை. கிருஷ்ணா அப்படிங்கிற நாமமும் கிருஷ்ணரும் வேற வேற இல்லை. அந்த நாமமும் அந்த நபரும் வேறையே இல்லை. ஐயா, அர்ஜுனன் திரௌபதி கூப்பிட்டாங்க, எங்க? அஸ்தினாபுரத்து அவையில. அப்ப அங்க கிருஷ்ணர் இல்லையே. திரௌபதி 2 கையை உயர்த்தி கிருஷ்ணா கோவிந்தா. யார் காப்பாத்துனா? பகவானுடைய நாமம் தான் திரௌபதியை காப்பாற்றி. அதனால அந்த நாமத்தை விட சிறந்த புகலிடம் கிடையாது. நமக்கு என்ன துன்பம், வாழ்க்கையில என்ன வேணாலும் துன்பம் வரலாம். நமக்கு வாழ்க்கையில துன்பங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், பலவிதமான தொந்தரவுகளுக்கு ஆளாகலாம். எந்த சூழலையும் பகவான் நாமத்தை மட்டும் கைவிடவே கூடாது. அந்த நாமம் எப்போது நம்மை காக்கும். அதுல உறுதியா வலுவாத நம்பிக்கை இருக்கு, விசுவாசம். பகவான் நாமம் என்னை காக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு உறுதியா இருக்குமானால் அந்த நாமம் நம்மளை காக்கும். அதனால பக்தர்களுக்கு கவலை ஒன்றும் கிடையாது, பயம் கிடையாது. பகவான் நாமத்தை யார் பற்றி கொள்றாங்களோ அவங்க பயமும் கவலையும் அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த நாமம் அவளை காக்கும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமமும் மகாமந்திரமும் பகவானும் வேறு வேறே இல்லை. பகவான் நாம ரூபத்தில் இருக்கிற கலியுகத்துல, கலிகாலே நாம ரூபே கிருஷ்ண அவதாரி. பகவான் கலியுகத்துல நாம ரூபத்தில் இருக்காரு. இந்த நாமத்தை எவ்வளவுக்குள்ள நாம் பற்றி கொள்றோமோ, எவ்வளவுக்குள்ள உறுதியாக ஜபிக்கிறோமோ, கவனமா ஜபிக்கிறோமோ, குற்றங்களை தவிர்த்து 10 குற்றங்கள் நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. இல்லாண்டி தெரியாதவங்க அங்க வாட்ஸ்அப் குரூப்ல கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இந்த 10 குற்றங்களை தவிர்த்து கவனமாக நாம் நாமம் உச்சரித்தோம்னா எந்த சூழ்நிலையும் இந்த நாமம் நம்மளை கைவிடாது. வேற யார் வேணா கைவிட்டுலாம். தாயினும் ஆயின செய்யும் நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாம. பெற்ற தாய் கூட எதிரி ஆயிட்டாங்க பரதனுக்கு நன்மை செய்யறதா சொல்லி ராமரை பரதட்டு பிரிச்சு காட்டு கழிச்சிட்டாங்க. இப்ப பெற்ற தாய் கூட எது, தாயினும் ஆயின செய்யும் நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம். பெற்ற தாய் கூட எதிரி ஆயிடலாம். பிரகலாதனுக்கு தந்தை எதிரி ஆகிவிட்டார். இரண்யகசிபு பிரகலாதனுக்கு தந்தையே
பிரகலாதுடைய தந்தையே அவருக்கு எதிரியாகி விட்டார். அப்ப தாய் எதிரியாயிரலாம், தந்தை எதிரியாயிரலாம், நண்பன் துரோகம் செய்யலாம், உற்றார் உடனே நம்ம கைவிட்டுறலாம், இந்த உலகமே நமக்கு எதிரியாயிரலாம். ஆனா பகவான் நாமம் ஒருபோதும் நம்மளை கைவிடாது. அந்த ஒரு நம்பிக்கையும் விசுவாசம் இருக்குமானால் நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஏ